அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். நாம் 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 9 அதாவது பிழை திருத்தம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கணக்கு பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோவில் நம்ம 7, 8, 9 3 கணக்கு நம்ம எடுத்துக்காட்டு கணக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க மாணவர்களே. நான் கணக்கு படிச்சுட்டு நான் உங்களுக்கு சில விளக்கங்கள் சொல்கிறேன், கவனிச்சுட்டு வாங்க. இப்போது நான் ஒரு படம் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு யானை இருக்குது, ஒரு மாடு, காளை மாடு இருக்குது. ரெண்டும் சரியாக இருக்குது பாருங்கள். யானை கரெக்டாக தான் இருக்குது, அதே மாதிரி காளை மாடும் சரியாக தான் இருக்குது. அடுத்த படத்தை பாருங்கள். இப்போ இந்த படத்தை பாருங்கள். இதில் என்னன்னு சொன்னால், யானை உடம்பில் அந்த காளை மாட்டு தலை இருக்குது. அந்த காளை மாட்டில் பார்த்திங்கன்னா யானையோட தலை இருக்குது. இது சரியான சரி இல்லை, இதுதான் தவறு, இதுதான் பிழை. இதை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத அடுத்த படத்தையும் பாருங்கள். இப்போ இந்த படத்தை நீங்கள் கவனித்து பார்க்கணும். இப்போ என்னென்னா, யானை உடம்பில் யானை தலை வந்துடுச்சு, அதே மாதிரி காளை மாட்டு உடம்பில் காளை மாட்டு தலை வந்துடுச்சு. நாம் என்ன பண்ணுறோம், அதை மாற்றி சரி பண்ணிட்டோம் இல்லையா? இதான் இது மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சரியானது எப்படி இருக்கும், தவறானது எப்படி இருக்கும், அதை தவறை நீக்கினதுக்கப்புறம் எப்படி இருக்கிறத 3 படத்தையும் போட்டு உங்களுக்கு விளக்கமாக காட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம கணக்கை படிச்சுட்டு தவறான பதிவு, சரியான பதிவு, அந்த பிழை நீக்க பதிவு 3த்தையும் போட்டோம்னா கணக்கு சரியாயிடும். கணக்கில் வச்சு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். எடுத்துக்காட்டு கணக்கு 7 படிக்கிறேன். பின்வரும் பிழைகள் இருப்பாய்வை தயாரிக்கும் முன் கண்டறியப்பட்டன, அவற்றை திருத்துக. அங்கப்பனுக்கு 500 செலுத்தியது தவறுதலாக அங்கண்ணன் கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது. அரைகலன் 750 விற்றது விற்பனை கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. பாக்யாவிடமிருந்து சரக்கு 2100க்கு வாங்கியது தவறுதலாக விற்பனை ஏட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து இயந்திரம் நிறுவுவதற்கு செலுத்திய கூலி 1000 கூலி கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு ஒரு பட்டியல் மாதிரி தவறான பதிவு, சரியான பதிவு, திருத்த பதிவு அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டுக்கு தவறான பதிவு எழுதுங்க. அங்கண்ணன் கணக்கில் போய் பற்று வச்சுட்டாங்க இல்லையா, அதனால் அங்கண்ணன் கணக்கு பற்று ரொக்க கணக்கு. சரியான பதிவு எப்படின்னு சொன்னால், அங்கப்பன் கணக்கு பற்று ரொக்க கணக்குன்னு இருக்கணும். இப்போ என்ன செய்யணும், இது அங்கப்பன் இருக்க வேண்டிய இடத்துல அங்கண்ணன் இருக்கிறாரு. அப்போ அங்கப்பனை நீக்கணும், அங்கண்ணனை கொண்டு வரணும். அதனால் அங்கப்பன் கணக்கை பற்று வச்சுட்டு அங்கண்ணன் நீக்குங்க. அங்கண்ணன் பற்றில் இருக்கார் இல்லையா, அவர் வர வச்சா நீங்கள் போய்டும். அதான் திருத்த பதிவு. அடுத்தது பாருங்கள், ரொக்க கணக்கு பற்று விற்பனை கணக்குன்னு இருக்குது. இது தவறான பதிவு. சரியான பதிவு எப்படி இருக்குன்னு சொன்னால், ரொக்க கணக்கு பற்று அரைகலன் கணக்கு தான் இருக்கணும், விற்பனை கணக்கு விற்கக்கூடாது. விற்பனை என்பது சரக்கு விற்றால் மட்டும்தான் வரணும். இப்போ எதை நீக்கணும்னு பார்த்தீங்கன்னா, விற்பனையை நீக்கணும், அரைகலனை கொண்டு வரணும். விற்பனை எங்கே இருக்குது, வரவில் இருக்குது. அதை பற்று வச்சா நீக்கிட்டோம், விற்பனை கணக்கு பற்று அரைகலன் ஆட்டோமேட்டிக்காக வரவுக்கு வந்துடும், அரைகலனுக்கு வரவு. அடுத்து பாருங்கள், பாக்கியா கணக்கு பற்று விற்பனை கணக்கு. பாக்கியா கணக்கு நம்ம சரக்கு கொள்முதல் பண்ணிவிட்டு விற்பனை செஞ்ச மாதிரி எழுதிட்டாங்க. அப்போது தவறான பதிவு பார்த்திங்கன்னா, கொள்முதல் கணக்கு பற்று பாக்கியா கணக்குன்னு இருக்குது. இதில் என்ன பண்ணு சொன்னால், ஃபஸ்ட்டு 2மே நீக்கணும். எதை, கொள்முதலை கொண்டு வரணும், பாக்கியாவையும் விற்பனையும் நீக்கணும் இல்லையா? அதனால் என்ன பண்ண சொன்னால், கொள்முதல் கணக்கு பற்ற 2100க்கு வைங்க இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா, விற்பனை கணக்கு வரவில் இருக்கு இல்லையா, அதை நீக்கிறதுக்கு பற்று வச்சுருங்க. 2100 போச்சு. இப்போது பாக்கியா கணக்கு பார்த்திங்கன்னா 2 தடவை நம்ம வர வைக்கணும். அதனால் பாக்கியா கணக்கு 4200 வர வச்சுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கூலி செலுத்துறது 1000 ரூபா. அதுக்கு தவறான பதிவு கூலி கணக்கு பற்று ரொக்க கணக்கு எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. சரியான பதிவு இயந்திர கணக்கு பற்று ரொக்க கணக்கு தான் இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது இல்லைன்னு பாருங்கள். ரொக்கம் சரியாக இருக்குது, அப்போது இயந்திரத்தை கொண்டு வரணும், கூலியை நீக்கணும். கூலி பற்றில் இருக்குது, அதை வர வச்சா நீங்கட்டும், இயந்திரம் ஆட்டோமேட்டிக்காக பற்றுக்கு வந்துடும். அடுத்த கணக்கை பார்க்கலாம். இப்போ அதற்குரிய குறிப்பேட்டு பதிவு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கப்பன் கணக்கு பற்று அங்கான் கணக்கு வரவு 500 ரூபா. 2வது விற்பனை கணக்கு பற்று அரைகலன் கணக்கு 750 ரூபா. கொள்முதல் கணக்கு பற்று விற்பனை கணக்கு பற்று பாக்கியா கணக்கு 4200 ரூபா. அடுத்தது இயந்திர கணக்கு பற்று கூலி கணக்கு வரவு நீக்கிறதுக்காக இல்லையா. இப்படி தான் குறிப்பிட்டு வரணும். இப்போ அடுத்து நம்ம 8வது கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு கணக்கு 8. பின்வரும் பிழைகள் இருப்பாய்வை தயாரிக்கும் போது கண்டறியப்பட்டன, அவற்றை திருத்தவும். அகிலாவுக்கு 1520க்கு கடனுக்கு விட்டது
அவர் கணக்கில் 1250 என எழுதப்பட்டுள்ளது. அடுத்தது, நரேந்திரனிடம் கடனுக்கு 5500க்கு சரக்கு கொள்முதல் செய்து அவர் கணக்கில் 5050 என வர வைக்கப்பட்டுள்ளது. ரவிவர்மனிடமிருந்து கடனுக்கு 404க்கு அரைகலன் வாங்கியது அரைகலன் கணக்கில் 440 என பற்று வைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 2000க்கு இயந்திரம் வாங்கியது பேரிட்டு இயந்திர கணக்கில் எடுத்து எழுதப்படாமல் உள்ளது. அடுத்தது, கொள்முதல் ஏட்டின் கூட்டுத்தொகை 899 முன் எடுத்து எழுதும்போது 989 எழுதப்பட்டுள்ளது. இப்போ ஒவ்வொரு கணக்காக நீங்கள் படிச்சிங்கன்னா கரெக்டாக தெரியும், என்ன தவறுங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான சரியான பதிவு நம்ம போட்டுடலாம். அகிலாவுக்கு 1520க்கு கடனுக்கு சரக்கு விட்டதுன்னு இருக்குது. 1520க்கு 1250 எழுதிட்டாங்க. இப்போ குறைச்சி எழுதிட்டாங்கன்னு அர்த்தம். மீண்டும் அகிலா கணக்கில் பற்று எவ்வளோ அமௌண்ட் குறைச்சி பார்த்தீங்கன்னா 270 ரூபா பற்று எழுதப்பட வேண்டும். அடுத்தது, நரேந்திரனுக்கு கடனுக்கு 5500க்கு சரக்கு கொள்முதல் செய்து அவர் கணக்கில் 5050. அப்போ 450 ரூபா வரவில் குறையுது. அதனால் நரேந்திரன் கணக்கில் 450 ரூபா வரவு வைக்கப்பட வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரவிவரமிலிருந்து கடனுக்கு 404க்கு அரைகலன் வாங்கியது அரைகலன் கணக்கில் 440 என பற்று வைக்கப்பட்டுள்ளது. அப்போ அதிகப்பட்டுட்டாங்க இல்லையா, அப்போ அதை குறைக்கணும். அப்போ அரைகலன் கணக்கில் பற்று இருக்குது, அதை குறைக்கிறதுக்கு வரவு வச்சா குறைஞ்சிடும். எவ்வளோ? 36 ரூபாய்க்கு வர வைக்கப்பட வேண்டும். அடுத்தது, இயந்திர கணக்கில் 2000க்கு ரொக்கம் இயந்திரம் வாங்கியது பேரிட்டில் இயந்திர கணக்கில் எடுத்து எழுதப்படாமல் விடுபட்டுள்ளது. அப்போ கணக்கில் எழுதலை, அப்போ என்ன செய்யணும், நம்ம கணக்கில் எழுதணும். இயந்திர கணக்கில் 2000 பற்று வைக்கப்பட வேண்டும். அடுத்தது, கொள்முதல் ஏட்டின் கூட்டுத்தொகை 899 முன் எடுத்து எழுதும்போது 989னா அதிகமாக எழுதிட்டாங்க. அப்போ நம்ம கொள்முதல் பற்று தான் காட்டும், அதை குறைக்கணும்னு சொன்னால் வரவு எழுத வேண்டும். எவ்வளவு? 90 ரூபா நமக்கு அதிகமாக இருக்குது. குறைக்கிறதுக்காக கொள்முதல் 90 வரவு எழுத வேண்டும் என்று எழுதினா போதும். அடுத்தது, எடுத்துக்காட்டு 9. பின்வரும் பிழைகள் இருப்பாய்வு தயாரிக்கும் போது கண்டறியப்பட்டன. திருத்த பதிவுகளை தருக. போன 100 மதிப்புள்ள சரக்கினை திருத்தி அளித்தார். இது சரக்குறிப்பில் சேர்க்கப்பட்டும் கணக்கு ஏடுகளில் பதிவு செய்யப்படாமல் உள்ளது. மணிக்கு 475 கடனுக்கு சரக்கு விட்டது விற்பனை ஏட்டில் 745 என பதியப்பட்டுள்ளது. சத்யாவிடமிருந்து பெற்ற 500க்கான காசோலை மறுக்கப்பட்டது. படிகள் கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, சொந்த உபயோகத்திற்காக உரிமையாளரால் ரொக்கம் 300 எடுக்கப்பட்டது. கூலி கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம சரியான பதிவு, திருத்த பதிவு, அந்த தவறான பதிவு 3த்தையும் பார்க்கலாம். இந்த முதல் நடவடிக்கை பார்த்திங்கன்னா, புவனா 100 மதிப்புள்ள சரக்கினை திருப்பி அளித்தார். இது சரக்கு இருப்பில் சரக்கு இருப்பில் மட்டும் சேர்த்துட்டாங்கன்னா கணக்கில் எழுதலை. அப்போ என்ன செய்யணும், நம்ம அதுக்கு தனியாக ஒரு குறிப்பீடு மட்டும் போட்டால் போதும். விற்பனை திருப்பம் பற்று இருப்பை தான் காட்டும். அதனால் விற்பனை திருப்ப கணக்கு பற்று வச்சுட்டு புவனா கணக்கு வர வச்சுருங்க. இதுதான் சரியான பதிவு. திருத்த பதிவு அதே தான். விற்பனை திருப்ப கணக்கு பற்று, புவனா கணக்கு 100. அடுத்தது, பாருங்கள், மணிக்கு 475 கடனுக்கு சரக்கு விட்டது. விற்பனை ஏட்டில் 745 என எழுதப்பட்டிருக்கு. அப்போ குறைச்சி எழுதியிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும் சொன்னால், தவறான பதிவு மணி கணக்கு பற்று 745, விற்பனை கணக்கு 745. சரியான பதிவு மணி கணக்கு 475, விற்பனை கணக்கு 475. அப்போ 2 இடத்துலையுமே தப்பாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ 2மே குறைக்கணும். விற்பனையில் 270 குறைக்கணும், மணியில் 270 குறைக்கணும். அப்படியே தலைகீழ் போடுங்க. விற்பனை பற்று வைக்குங்க, 270 குறைஞ்சிரும். மணியை வரவு வச்சுருங்க, 270 குறைஞ்சிரும் இல்லையா. அடுத்தது பாருங்கள். அடுத்தது படிகள் கணக்கில் போய் எழுதியிருக்கிறாங்க இல்லையா. சந்தியாவிடமிருந்து பெற்ற 500க்கான காசோலை மறுக்கப்பட்டு படிகள் கணக்கில் பற்று எழுது. படி கணக்குலையா, படின்னா அவருக்கு ஒரு ரெமுனரேஷன் மாதிரி கொடுப்பாங்க அவருக்கு இல்லையா. அந்த மாதிரி போக்குவரத்து படி, அதில் போய் எழுதியிருக்காங்க, தப்பு அது. அப்போ சரியான பதிவு படிகள் கணக்கு பற்று வங்கி கணக்கு, இது தவறான பதிவு. சரியான பதிவு சந்தியா கணக்கு பற்று வச்சுட்டு வங்கி கணக்கு தான் வர வைக்கணும். இப்போது திருத்த பதிவு எப்படி இருக்கு சொன்னால் அதே தான் இருக்கும். சந்தியா கணக்கு பற்று, படிகள் கணக்கு 500. இப்போ எதை நீக்கணும், எதை கொண்டு வரணும் பாருங்கள். படிகளை நீக்கணும், அந்த சந்தியாவை கொண்டு வரணும். அதனால் படிகள் பற்று இருக்குது, வர வச்ச நீங்கணும். சந்தியா ஆட்டோமேட்டிக்காக பற்றுக்கு வந்துடுவாங்க. அடுத்த கணக்கை பாருங்கள். கூலி கணக்கு இல்லையா. இயந்திரத்துக்கு அது என்னாச்சு, சொந்த உபயோகத்திற்காக உரிமையாளர் ரொக்கம் 300 எடுக்கப்பட்டது. கூலி கணக்கில் எழுதிட்டாங்க. அப்போ தவறான பதிவு எப்படி இருக்கு சொன்னால், கூலி கணக்கு பற்று ரொக்க கணக்குன்னு இருக்குது. சரியான பதிவு எப்படி இருக்கு சொன்னால், எடுப்பு கணக்கு பற்று வச்சு ரொக்க கணக்கு தான் இருக்கணும். இப்போ நம்ம எதை கொண்டு வரணும்னு பாருங்கள்.
எடுப்புகள் பற்று இருக்கணும். அதனால் பற்று வச்சுருங்க. எடுப்பு கணக்கு பற்று வச்சுட்டு எதை நீக்கணும்? கூலி கணக்கு நீக்கணும். தவறான பற்றை நீக்கிறதுக்கு அதை வரவு வச்சா நீக்கணும். அதனால் கூலி கணக்கை வரவு 300 அப்படின்னா கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா அர்த்தம். நல்லா கவனிச்சு பாருங்கள் மாணவர்களே. இதே மாதிரி நம்ம பயிற்சி கணக்கு இருக்கு இல்லையா, அது போடும்போது நல்லா இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். இது பார்த்துட்டே வாங்க. இப்போ குறிப்பேட்டு பதிவு மட்டும் எப்படி இருக்கும் இல்லையா, அதுக்கான குறிப்பேட்டு பதிவு நம்ம அந்த சரியான பதிவு போட்டு திருத்த பதிவு போட்டுருக்கோம் இல்லையா, அதுதான் நம்ம குறிப்பேட்டை எடுத்து காட்டணும். அப்போது விற்பனை திருப்ப கணக்கு பற்று 100, போனா கணக்கு 100. விற்பனை கணக்கு பற்று மணி கணக்கு வரவில் 270 ரூபா. சந்தியா கணக்கு பற்று படிகள் கணக்கு 500 ரூபா. விளக்கத்துலேயே முன்னாடி சொல்லியிருக்கேன். அதனால் குறிப்பு மட்டும் நான் படித்து காட்டுறேன். விளக்க குறிப்பு மட்டும் படித்து காட்டுறேன். எடுப்புகள் கணக்கு பற்று 300, கூலி கணக்கு 300 இல்லையா. அடுத்த வீடியோ சந்திப்போம். தொடர்ச்சியாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம்.